இந்த வீடியோவில் Redmi 13C 5G பற்றி பார்க்கலாம். Redmi 13C 13C 5G அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. 13C 5G உண்மையாலுமே ஒர்த்தான ஃபோனா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெட்மி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Redmi 12 5G அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அந்த ரெண்டுமே அந்தந்த பட்ஜெட்க்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்துருந்தது. இப்போ Redmi 13 சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஃபோனாவே 13C 5G வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே லான்ச் பண்ணிட்டாங்க. பிரைசிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 13C 5G வந்து 10,000 ரூபா பேங்க் ஆஃபரோட சேர்த்து தான். 10,000 ரூபாய்க்கு அப்படியெல்லாம் கிடைக்காது, 11,000 ரூபா அந்த மாதிரி வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி 13C வந்து 8,000 அது வந்து 4G ஃபோன். உங்களுக்கு 4G வேணும்னா நீங்க அது போகலாம். இப்போ இந்த 13C 5G ஒர்த்தா இல்லை ஒரு கன்ஃபியூஷனா இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் Redmi 12 5G விட இது பெட்டரா அப்படிங்கிறதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். பில் டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் ஆனால் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வந்து இருக்கு. பிளாக் இருக்கு, சில்வர் இருக்குது. அண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. 192 கிராம்கான வெயிட் இருக்கு. 8.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூல் கொஞ்சம் செப்பரேட்டடா வந்திருக்கு. ஆனா எனக்கு பர்சனலா Redmi 12 5Gயோட பில்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த போனோடதும் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா என்னங்கிறது தெரியல, பிளாஸ்டிக் மாதிரி தான் வந்து தெரியுது. பட் ஓவராலா பில் குவாலிட்டியும் சரி, டிசைனும் சரி, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இதுல பெருசா காம்ப்ரமைஸ் கிடையாது. அண்ட் டிஸ்பிளேக்கு வந்து கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷனும் இருக்கு. ஐபிஎஸ் கிளாஸ் ப்ரூஃபும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலா அது பெட்டரா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.74 இன்ச்சுக்கான நமக்கு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் வந்திருக்கு. HD பிளஸ்க்கான ரெசல்யூஷன் தான் இருக்கு. நமக்கு Redmi 12 5Gல ஃபுல் HD இருக்கும், பட் இதுல HD பிளஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க பஞ்ச் ஹோல் யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க வந்து வாட்டர் ஆட் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஃபுல்லா கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அது போக 600 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான். Redmi 12 5G மாதிரி தான் இருக்க போது. ஸோ ஓவராலா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ஃபோன் கண்டிப்பா ஒரு டிராபேக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ரெட்மி அந்த பிரைஸ் தான் ரொம்ப இது பண்றாங்க, பட் டிஸ்பிளே டவுன் கிரேட் பண்ணது பெருசா மற்ற யாருக்கும் தெரியல. ஸோ ரெட்மி இந்த போன்ல டிஸ்பிளே டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கூட ஒரு 1000 ரூபா போட்டோம்னா Redmi 12 5G டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இந்த டிஸ்பிளே கொஞ்சம் கம்மி தான். இதுக்குமே 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஓவரால் இன்னும் கொஞ்சம் ஃபுல் HD எல்லாம் கொடுத்துருந்து பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். கொஞ்சம் ஓல்டு லுக்குக்கு போன மாதிரி இருக்கு. உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் Dimensity-யோட 6100+. இந்த ப்ராசஸர் வந்து Snapdragon 4 Gen 2ஓட கொஞ்சம் தான் கம்மி, மோரோவர் ஈக்குவல்னு கூட சொல்லலாம். ஸ்லைட்லி தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் எடுத்துக்கலாம். கேமிங் நீங்க இந்த பட்ஜெட்ல வந்து ட்ரை பண்றதுனா பண்ணலாம். ஹீட்டிங் இஷ்யூ வந்து பெருசா இருக்காது. மல்டிபிள் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓவராலா ஒரு மாடரேட்டா கேம் பிளே பண்றவங்களுக்கு இந்த சிப் வந்து நல்லா இருக்கும். அண்ட் 5Gமே வந்து சப்போர்ட் பண்ணும். Snapdragonல கம்பேர் பண்ணோம்னா இந்த 695 அதுக்குள்ள ஈக்குவலாவே வந்திருக்கும். ஸோ ஓவராலா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. பெருசா டிராபேக் வந்து அவங்க கொடுக்கல. அதே மாதிரி 4 Gen 2 கம்பேர் பண்ணும்போதும் இது ஒரு ஈக்குவலா தான் இருக்கனால நீங்க Redmi 12 5Gயோட பர்ஃபார்மன்ஸே இங்க ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 1000 ரூபாய் கம்மியா கிடைக்கிறதுனால அதுவுமே ஒரு அட்வான்டேஜா வந்திருக்கு. நெக்ஸ்ட் கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி 50 மெகா பிக்சல், அடுத்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த். செல்ஃபி கேமரா இங்க 5 மெகா பிக்சல் தான் யூஸ் பண்றாங்க. அங்க 8 மெகா பிக்சல் வந்து இருந்தது, அது ஒரு டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் கேமரா ஓரளவு டீசெண்டா தான் வந்து இருக்கும். Redmi 12 5Gல இருந்த அளவுக்கு இருக்குமா என்னங்கிறது தெரியல. ஏன்னா ஆப்டிமைசேஷன்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த ப்ராசஸரோட ப்ராசஸிங் வந்து எப்படி இருக்குங்கிறதும் வந்திருக்கு. ஏன்னா இந்த ப்ராசஸர் வந்து Narzo 50AO 60AO ஒரு போன்ல வந்துருக்கு. அந்த போன்ல இருக்க கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாறுதா இருக்குது. ஸோ இங்கேயுமே பர்ஃபார்மன்ஸ் கேமரா வைஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்க சான்ஸ் வந்திருக்கு. பெருசா பட்ஜெட் செக்மெண்ட்ல கேமரா நல்லா இருக்காது. இந்த போன் கொஞ்சம் எதுவும் ஆவரேஜா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா Redmi 12 5Gயோட கம்பேர் பண்ணோம்னா இதோட கேமரா ஓரளவு டீசெண்டா தான் வந்திருக்கும்னு எடுத்துக்கலாம். அந்த போனும் ஓரளவு ஆவரேஜான கேமரா தான். அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியா வந்திருக்கும். ஓரளவு கேமரா ஓகே மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் பெருசா இருக்காது. அண்ட் சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா அதே சாஃப்ட்வேர் தான். Android 13 பேஸ்ட் ஆன் MIUI 14 தான். Android 14 அந்த போன் வரப்போறது கிடையாது. ஸோ ப்ளோட்வர்ஸுங்கிறது இருக்குதா போது, ஆட்ஸுங்கிறது பிளேஸ் பண்ண தான் போறாங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்தா அதே 3 வேரியன்ட் தான். 12 5Gல இருக்க அதே 3 வேரியன்ட். 4 128, 6 128, 8 256. DDR4 ரேம் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் யூஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ். பிரைசிங்னு பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் அப்படிங்கிறது கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி தான் வரப்போகுது. கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணாம 11,000 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ண போறாங்க. சேம் அதே 5000 mAh பேட்டரி வந்திருக்கு. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்திருக்கு. அட்லீஸ்ட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்காவது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். அதுவும் வந்து பண்ணல. ஸோ Redmi 13C 5G நல்ல போனா பார்த்தா கண்டிப்பா நல்ல போன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் Redmi 12 5Gன்னு ஒரு போன் இருக்கும்போது இது எதுக்கு எடுத்து வந்திருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. மேபி வேற ஏதாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம்ங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மற்றபடி 1000 ரூபாய் கம்மியா இருக்கு, இந்த போனை வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேக்காகவும் அந்த கிளாஸ் பில்டுக்காகவும் நீங்க ஒரு 1000 ரூபாய் அதிகமா போட்டு 12 5G வாங்குறது பெட்டர் தான். மோரோவர் ரெண்டும் சிமிலரான போன்ஸ் தான்.
மேபி உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா 12 5Gக்கே வந்து போங்க. இல்ல ஸ்ட்ரிக்டா என்கிட்ட 11,000 அந்த மாதிரி தான் இருக்குன்னா 13C 5G போலாம், ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா போக்கோ M6 Pro இருக்கு, அதையும் நீங்க பார்க்கணும். ஸோ உங்க ஒப்பீனியன் என்ன, அந்த போன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.